சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஜெபம் மனக்கிடவோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிற ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தை நிறைவேறத்தக்கதாய் பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை நாங்கள் தொழுது சேவிக்க நீ தந்திருக்கிற தருணத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னபடி இறை மக்களாக உம்முடைய அர்ப்பணியை செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்க நீர் எங்களை அறைகுவை அழைக்கிற கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலும் உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தாரும். ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது சேவிக்க பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆராதனை கீதம் 785, 200 ஆண்டு கீதம் 363 பாடுவோம். ஆராதனை கீதம் 785, 200 ஆண்டு கீதம் 363. தூதாக்கள் வேனில் பாடி
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானையாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்துடைய அறிக்கையிட வேத வசனம் பற்புல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்தும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்தவுடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபமன கடவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவை, தப்பி போனாடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். இது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குறுதியின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்கள் எரிக்கிடங்கள் மேல் பெருமையாயிரும். பாவத்தின் தூக்கப்படுகளை செயல்படுத்தும் மிகரங்குளப்பதாவை நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ மோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலுடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தை நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மாசெல்லாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாவையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, விசுத்த மரணத்திலே செவிடுகிறது போல பூமியில் செவிடுவதாக. அன்றப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் இருக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் மன்னியும், எங்களை சோதனை பிரவேசிப்பதாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னுடைய. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனை எங்களை இரட்சிக்க விரைவாய் வாரும். கர்த்தரை துதியுங்கள். முறைமுறையாக வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்டுள்ள சிறப்பு சங்கீதம் 18, 21 வசனம் முதல் 30 வசனம் முடிய. சங்கீதம் 18,
21வது வசனம் முதல். கர்த்தருடைய வழிகளை கைக்கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், நான் அவருடைய பிரமாணங்களை தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தரின் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலனளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் உம்மை காண்பிப்பீர். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை இரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி லூக்கா நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாகவென்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்திலுள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார் என்பது வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. இன்று திருத்துவ திருநாளுக்கு பின்வருகிற 6வது ஞாயிறு. இந்த நாளுக்கான சத்திய வசனம், இறை மக்கள் கிறிஸ்துவின் தூதுவர்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். சில அறிவிப்புகள். கர்த்தர் சித்தமானால் வருகிற 25/7/2020 சனிக்கிழமை
தூய யாக்கோபு திருநாளாகும். தூய யாக்கோபு திருநாளை முன்னிட்டு நம்முடைய ஆலய 35வது அசன பண்டிகை ஆராதனை நிகழ்வுகள் அன்று காலை 7:30 மணிக்கு விக்டரி டிவியிலும், காலை 9 மணி முதல் நம்முடைய ஆலய யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் வெப்சைட்டிலும் நீங்கள் காணலாம். அன்று மாலை 4 மணி முதல் கிராஸ் டிவியிலும் நம்முடைய ஆலயத்தின் 35வது அசன பண்டிகை ஆராதனை நிகழ்வுகள் ஒளிபரப்படும். நம்முடைய ஆலய அசன காரியங்களுக்காக ஒருளை பொருத்தனையாக கடாக்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருப்பவர்கள், பொருள் காணிக்கை படைக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசித்து கொண்டிருக்கிற திருச்சன் பிள்ளைகள், உங்களுடைய பொருத்தனையின் காணிக்கைகளை அன்று காலை முதல் நம்முடைய ஆலயத்தில் வந்து செலுத்தி உரிய ரசீதுகளை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே அழைக்கிறோம். உங்களுடைய கரங்களிலே நம்முடைய சேகர சங்க காணிக்கை கவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காணிக்கை கவர்களிலே உங்களுடைய உற்சாகமான உதாரத்துவமான தசமபாக ஸ்தோத்திர காணிக்கைகளையும் பொருத்தனையின் காணிக்கைகளையும் சங்க காணிக்கைகளையும் படைத்து தெய்வ ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் நம்முடைய சேகர அலுவலகம் திறந்திருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய காணிக்கை கவர்களை படைத்து உரிய ரசீதுகளை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இன்றும் இந்த வாரமும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுபவர்கள், இன்று திருமதி விஜய பெமிலா, ஜே ஜஸ்மின், ஏ பிளஸ்ஸி, லோவிசா ஜாஸ்லின், ஏ லக்ஷன், திருமதி ரேச்சல் பிரபு. 20ஆம் தேதி திங்கட்கிழமை திரு ஜே வேதமுத்து டேனியல், ஜே ஷாரன், திருமதி ஏ ஐரின் ஜானட் ஜபரத்தினம், பி அகஸ்டின், திருமதி சாரால் மெர்லின், எஸ் அபிராமி. 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருமதி பி ஜபராணி, கே பென்ஜான் ரோஹித், திருமதி எம் மாதவடிவு. 22ஆம் தேதி புதன்கிழமை ஏ ஜாய்ஸ், சி ஜாக்கப் ஹட்சன் துரை, திரு ஜோசப் ஜபராஜ், ஜே ஜான் ஜாக்குலின் சில்வியா, எஸ் தினேஷ், ஆர் ஜெஸ்வின் ஜேசன், ஒய் ஜெனிஃபர். 23ஆம் தேதி வியாழக்கிழமை எஸ் காலிப் ஜோயல், திருமதி ஜூலியா டேமரிஸ், திருமதி வயோலா தேவாசீர்வாதம், திருமதி பிரிஜித், டி ரயான் விக்டர். 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆர் ஜெசினா. 25ஆம் தேதி சனிக்கிழமை திருமதி கே ரோஸ்லின் அகிலாம், திரு ஆசீர்வாதம், திரு ஜே ஜபகுமார். இன்றும் இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான வாக்குத்தத்த வசனம் உபாகமும் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றும் இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாம் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தகப்பனை, இன்றும் இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற உடைய பிள்ளைகள் யாவரையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாய் பெருகும்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குரைத்தவர் நீரே. வாக்குமாறாத பரிசுத்தமுள்ள கர்த்தர், உடைய வாக்குத்தத்தத்தில் நிறைவேறுதலை உடைய பிள்ளைகள் உமக்கு பயந்து உடைய வழியில் நடந்து உம்முடைய சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலமாய் தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொள்ள ஏற்ற கிருபையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவை. Oh
அறியுங்கள், நாம் அல்ல, அவரை உண்டாக்கினார். நாம் அதன்களோ அவரை துதித்து அவர் நமக்காய் சோஸ்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் நாம் முதலாய் முறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வானத்தையும் பூமியை படைத்த சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நாதனை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தத்தினாலே கர்த்தர் பிறந்தார். தொழுத காலத்தில் பாடுபட்டு சிலுவையிலிருந்து மரித்து அடக்கமிட்டு பாதரங்கினார். மூன்றாம் நாள் எழுந்திருந்தார். பரமக்கு இறங்கி சர்வபிதாவாகிய தேவனை விற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து ஒருவரையோ மற்றவரையோ நியாயத்திற்கு வருவார். சபையோ பத்தோட ஐக்கியமோ பாவமடைப்போ செலவிடுதலோ எதிர்த்து சொல்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தமாவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய செய்யப்படுவது போல உம்முடைய செய்யப்படுவதாக. அன்றுபதி என்று தாரும், கிருபையும் மன்னிக்கிறது போல உங்களில் மன்னியும். எங்கள் சொல் பிரேசித்து கொள்ளாமல் தீங்கு தரிசித்துள்ளோம். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உம்முடைய இரத்தங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவிடைக்கார நீதி தருப்பியோ. நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை இரட்சியோ. உம்முடைய சுதந்திரத்தாய் ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோ. தேவரீரே எல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார். ஒருவருமில்லை. பராபரண எங்கள் இருதயத்தை சுத்திகரியோ. உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின் வரும் 6ஆம் ஞாயிறுக்குரிய சுருக்க ஜெபம். உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு மனவாக்கு கட்டாத நன்மைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிற தேவனே, நாங்கள் எல்லாவற்றிலும் அதிகமாக உம்மிடத்தில் அன்பு கூறவும், நாங்கள் விரும்புகிற எல்லாவற்றிற்கும் மேற்பட்ட உம்முடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளவும், உம்மை பற்றும் அன்பாய வரப்பிரசாதத்தை எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் இருதயத்தில் பொழிந்தருளும்.
சமாதானத்துக்கு காரணரும் மேக சிந்தி விரும்புகிறவருமாகி தேவனே, உம்மை அறிவதை நித்திய ஜீவன், உம்மை செய்வதை மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டு இருக்கிற தடியராய் நாங்கள் எந்த விரோதியுடைய வல்லமைக்கு பயப்படாது இருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனம் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லம் நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் வந்து மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் முது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகினாலே நடத்தி அருள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகாதிசயங்களை செய்கிற சர்வவல்லமை நித்திய தேவனே, எங்களை துச்சர்மார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் நம்முடைய கிருபையில் ஆவி அனுப்பி அவர்களும் குத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி முத ஆசீர்வாதமாய் பணி அவர் மேல் போயாமல் போய் செய்தருளும். கர்த்தாவே, எங்களுக்கு ஆரோக்கியத்தின் மத்தியஸ்தரமாகிய இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாகுதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் வருமானப்பட்டு நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபையளித்த சர்வவல்லமை தேவனே, 2 பேராது 3 பேராது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருள் செய்வேன் என்று வாக்குறுதியில் இருக்கிறீரே. கர்த்தாவே, முதலியராய் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல்களை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலுடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலை நித்திய ஜீவனை எங்களுக்கு கட்டளையிட்டருளும். கர்த்தர் நமக்கு அருளி செய்திருக்கிற சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனையோ ஆபத்துகள் நம்மை சூழ்ந்திருந்த போதிலும் தீங்கு நம்மை செய்தப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய பலத்த சட்டைகளிலே நம்மை மூடி மறைத்து கண்மணி போல் காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அவருடைய அன்புக்காய் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற அனைத்து நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் வண்ணமாய் பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரரான முதலியராய் எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளிச்சத பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டு கொண்ட விலை மதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமையடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தம் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதாகாலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். செய்திக்கு ஆயத்தமாக ஆராதனை கீதம் 844, 200 ஆண்டு கீதம் 464 பாடுவோம். ஆராதனை கீதம் 844, 200 ஆண்டு கீதம் 464.
ஜெபம் பண்ண கிடவும். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிற ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த பாதபடியிலே அமர்ந்திருந்து உம்மை மகிமைப்படுத்த தேவரி தந்திருக்கிற கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். சத்திய ஆவியாகிய தேற்றுவாளன் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்திற்கு நடத்துவார் என்று சொன்ன வேத வாக்கு நிறைவேறத்தக்கதாய் எங்களை போதித்து பலப்படுத்துகிற பரிசுத்தமுள்ள ஆவியானவர் தாமே இது வேளையிலும் எங்களோடு கூட இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நீ பேசும் உடைய சத்தத்தை கேட்டு உடைய சித்தம் என்னதென்பதை உணர்ந்து அதை நிறைவேற்ற எங்களுக்கு பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலே திருச்சபையாக நாம் சிந்திக்கும்படியாய் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இறை மக்கள் கிறிஸ்துவின் தூதுவர்கள். இறை மக்கள் கிறிஸ்துவின் தூதுவர்கள், பீப்புள் ஆஃப் காட், அம்பாசடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இறை மக்கள் கிறிஸ்துவின் தூதுவர்கள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை திருச்சபையாய் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அம்பாசடர் என்கிற ஆங்கில பதத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விளக்கம் என்னவென்று சொன்னால், a person represents or promotes a particular activity. அதாவது ஒரு குறிப்பிட்ட செயலை பிரதிபலிக்கிற, அதற்காகவே செயல்படுகிற ஒரு மனிதன் என்று சொல்லி அதற்கு பொருள். அவரை தான் தூதுவன் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு நாடும் தன்னுடைய தூதுவர்களை பல்வேறு உலக நாடுகளிலே வைத்திருக்கிறது. அவர்கள் அங்கிருந்து இந்த நாட்டினுடைய கொள்கைகளை, இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சார்ந்த காரியங்களை, இந்த நாட்டின் பிரஜைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை பிரதிபலிக்கக்கூடியவர்களாய் தாங்கள் தங்கியிருக்கிற தேசங்களிலே தாங்கள் அனுப்பப்பட்ட தேசத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை, அந்த தேசத்தின் நடவடிக்கைகளை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த அம்பாசடர்ஸ் என்று சொல்லி அவர்களை நாம் அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இறை மக்கள் கிறிஸ்துவின் தூதுவர்கள் என்கிற தலைப்பு இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பீப்புள் ஆஃப் காட், அம்பாசடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாய் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களும், சங்கீதங்களின் புஸ்தகத்தின் 18ஆம் சங்கீதத்தின் முதல் 6 வசனங்களும், 20 முதல் 30 வரை உள்ள வசனங்களும், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 6வது அதிகாரத்தின் 10ஆம் வசனம் வரை உள்ள வேத பகுதியும், பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வரை உள்ள பகுதியும், ஒருவேளை நாம் இந்த நாளில் வாசிக்க கேட்ட பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தின் முதல் 9 வாக்கியங்களும் இந்த நாளின் சிந்தனை பகுதிகளாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதிகளின் அடிப்படையிலே ஒரே ஒரு கேள்வியை உங்கள் முன் நிறுத்தி அந்த கேள்விக்கான பதிலை பரிசுத்த வேத வசனங்களை ஆதாரமாய் மேற்கோள் காட்டி நான் சொல்லி முடிக்க ஆசைக்கிறேன். Who is an ambassador of Christ? யார் கிறிஸ்துவின் தூதுவர்? யார் கிறிஸ்துவின் தூதுவர்? இந்த கேள்விக்கான பதிலை தான் நான் வேகமாக வேத வசனங்களின் ஆதாரமாய் கொண்டு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைக்கிறேன். என்னோடு கூட யோசுவாவின் புஸ்தகத்தை நீங்கள் சற்று திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகத்தின் 1ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது அங்கே கர்த்தருடைய தூதுவனுக்கான அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்த வார்த்தை என்னவென்று சொன்னால், யார் கர்த்தரின் தூதுவன் என்று சொன்னால், the one who obeys his call and commandments. The one who obeys his call and commandments. கர்த்தருடைய தூதனானவர் யார் என்று சொன்னால், யார் ஒருவர் கர்த்தருடைய அழைப்புக்கும்
கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிறாரோ அவர்தான் கர்த்தரின் தூதுவனாக இருக்க முடியும். ஒருவேளை இந்திய தேசத்தின் தூதுவனாக பிற தேசங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற நபர்கள் இந்திய தேசத்தில் கட்டளையின்படி செயல்படக்கூடியவர்களாய், தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்புக்கு பாத்திரவான்களாய் அவர்கள் இருந்தால் மாத்திரம்தான் அவர்கள் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த தேசத்துல அம்பாசிடரா பணியாற்றுவதற்கு நம்முடைய நாடு அவர்களை அனுமதிக்கும். அவர்கள் இந்த தேசத்தின் அரசியல் அமைப்புக்கும் சட்ட திருத்தங்களுக்கும் விரோதமாய் அவர்கள் செயல்படுகிறவர்களாய், தன்னிச்சையாய் முடிவெடுத்து அதை பிரதிபலிக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னால் உடனடியாக அவர்களை நம்முடைய நாடு திரும்ப அழைத்து விடும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பரிசுத்த வேதம் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தருடைய தூதுவர்களாக, கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் கர்த்தரின் அழைப்புக்கும் கட்டளைகளுக்கும் பாத்திரமான்களாய் அதை கை கொள்ளக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். யோசுவாவின் புஸ்தகத்தின் அங்கே 1ஆம் அதிகாரத்தின் முதல் 9 வசனங்களை நான் வாசிக்கும் போது, யோசுவா 1ஆம் அதிகாரத்தின் முதல் 9 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு God's commission to Joshua. God's commission to Joshua. இங்கே ஆண்டவர் யோசுவாவை தெரிந்தெடுத்து யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். எதற்கான கட்டளை என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள் வழிநடத்தி சென்று அவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை யோசுவாவின் கையில் கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவேளை அந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தை நாம் சற்று வாசிக்கும் போது, யோசுவா 1ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய தாசனாகி மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி என்று இங்கே ஆரம்பிக்கிறது. அங்கே யோசுவாவை நோக்கி கர்த்தர் சொன்ன வார்த்தை, என் தாசனாகி மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். இங்கே ஆண்டவர் யோசுவாவை அழைத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அனுப்பும் போது யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை, மோசே மரித்து போனான், மோசைக்காக துக்கம் கொண்டாடுகிற நாட்கள் முடிந்து போயிற்று, இன்னும் நீங்கள் ஏன் தாமதித்துக் கொண்டிருக்க வேண்டும்? நீ செய்ய வேண்டிய காரியம்னா, நீயும் இஸ்ரவேல் ஜனங்களும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்கள் எழுந்து கடந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த தேசத்துக்கு போங்கள் என்று அங்கே ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த வேத பகுதியை நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து எழுந்து கடந்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட தேசத்துக்கு நீங்க போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, உனக்கு முன்னால நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. வாசிக்கிறோம், அந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு 5ஆம் வசனத்துல, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will not leave you and forsake you. நான் உன்னை விட்டு விலகுறதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையோடு கூட எப்படி இருந்தேனோ அதை போல உன் கூட இருப்பேன், உன்னை கொண்டு செய்ய நியமிக்கப்பட்ட காரியங்களை நீ செய்து முடிப்பதற்கு உனக்கு நான் ஆதரவாக இருப்பேன் என்று அங்கே ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறாங்க. இந்த வேத பகுதியை நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது 3 இடங்களை அங்கே தொடர்ச்சியாக அந்த அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது திரும்ப திரும்ப கர்த்தர் யோசுவாவை அழைத்து சொன்ன ஒரு வார்த்தை, பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேத பகுதியை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, பலங்கொண்டு திடமனதாயிருந்து சொல்லும்போது கர்த்தர் முதல் முறை சொல்லும்போது சொன்னார், நீதான் இந்த தேசத்தை இவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பார். 2வது முறை சொல்லும்போது நீ பலங்கொண்டு திடமனதாயிருந்து சொல்லும்போது ஆண்டவர் உனக்கு கொடுத்த கட்டளை என்னவென்று சொன்னால், நீ என்ன செய்யணும்? கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய நியாய பிரமாணங்களை சட்டத்திட்டங்களை நீ கருத்தாய் கை கொள்ள வேண்டும், அதன்படியே நீ நடக்கணும், வலது இடதுபுறம் சாயாது அதன்படியே நீ செயல்படும் போது என்ன நடக்கும்னு சொன்னா, நீ நான் விரும்புகிற காரியத்தை நிறைவேற்றுகிறவனவா இருப்பாய், நான் கூட இருப்பேன். அங்கே அந்த அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது அங்கேயும் மீண்டும் சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு,
திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதை பார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இறை மக்கள் கிறிஸ்துவின் தூதுவர்கள். நீங்களும் நானும் கிறிஸ்துவின் தூதுவராய், கர்த்தரின் தூதுவராய், கர்த்தரின் சித்தத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் கர்த்தரின் தூதுவர்களாய் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற செய்ய வேண்டிய முதல் காரியம் கர்த்தரின் அழைப்புக்கும் அவரின் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியணும். இரண்டாவது காரியம், வேதத்தை நாம் வாசிக்கும் போது பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இரண்டாவது முக்கியமான காரியம், யார் கர்த்தருடைய தூதுவனாய் இருக்க முடியும் என்று சொன்னால், the one who proves himself or herself as minister of God. The one who proves himself or herself as minister of God. கர்த்தரின் ஊழியக்காரனாய், இல்லை என்றால் ஊழியக்காரியாய் யார் ஒருவர் தன்னை நிரூபிக்கிறார்களோ அவர்கள்தான் கர்த்தரின் தூதுவர்களாக இருக்க முடியும். நான் வேதத்தை சற்று புரட்டும் போது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்தை நாம் சற்று திருப்புவோம் என்று சொன்னால், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை நாம் சற்று திருப்பி வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், 2 கொரிந்தியர் 5, 6 ஆகிய அதிகாரங்களை நாம் திருப்பும் போது அந்த 5ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை உள்ள அந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் போது அதற்கு ஒரு தலைப்பு கொடு, a new creation. அங்கே பவுல் அப்போஸ்தலன் அந்த அதிகாரத்தில் எழுதுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. A new creation. அங்கே அந்த அதிகாரத்தின் அடுத்த பகுதியை நான் வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனம் முதல் 6ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம் வரை உள்ள அந்த வேத பகுதியை நாம் சற்று திருப்புவோம் என்று சொன்னால், அந்த வேத பகுதிக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தலைப்பு அம்பாசடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட். அம்பாசடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் தூதுவர்கள். கிறிஸ்துவின் தூதுவர்கள், ஒருவேளை கிறிஸ்துவுக்காய் தூதுவர்களாய் செயல்படுவர்களை குறித்து அந்த அதிகாரத்தில் எழுதுகிறார். இந்த வேத பகுதிக்கு இன்னொரு தலைப்பும் கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை அந்த பகுதியில் ஒரு அறைகூவலை பவுல் அப்போஸ்தலன் வைத்திருக்கிறார். be reconciled to God. கர்த்தரோடு கூட நீங்கள் ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி இங்கே அறைகூவுகிறார். ஆண்டவர் எங்களை நம்பி கொடுத்த ஊழியம், எங்களை எதற்காய் நியமித்திருக்கிறார், எப்படிப்பட்ட உபதேசத்தை கர்த்தர் எங்கள் வாயிலை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை, ஒப்புரவாகுதலின் ஊழியத்திற்காகவே கர்த்தர் எங்களை முன்குறித்து அழைத்திருக்கிறார். ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதற்காகவே நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் அங்கே குறிப்பிடுகிறார். அந்த 6ஆம் அதிகாரத்தின் முதல் 10 வசனங்களை வாசிக்கும் போது அந்த பகுதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு மார்க்ஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி. மார்க்ஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி, ஊழியத்தின் அடையாளங்கள். ஒருவேளை கிறிஸ்துவுக்காக தூதுவர்களாக தேவனுடைய சித்தத்தின்படி செயல்படுகிற அவருடைய ஸ்தானாதிபதிகளாக நாம் இருக்கும்போது சில விதமான கடுமையான பாதைகளிலே நாம் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். அதன் நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையிலே சில அடையாளங்கள் ஏற்படுத்தலாம். இதையெல்லாம் கர்த்தரின் பரிசுத்த நாம மகிமைக்கு ஏதுவாய் நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் அது ஆண்டவருடைய பார்வையில் பிரீதியாயிருக்கும். அங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். வரல, இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு எவ்விதத்திலும் எங்களை தேவ ஊழியக்காரராய் விளங்க பண்ணுவதற்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு அடிகளின் நிமித்தம், அந்த நடைகளின் நிமித்தம், அந்த ஸ்டெப்ஸ், வாட் எவர் ஸ்டெப்ஸ் we have put forward, அது நிமித்தமா எங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னா, மகிமை வந்தது, கனம் வந்தது, அதே நேரத்தில் பல பாடுகளும் வந்தது. அங்கே குறிப்பிடுகிறார், மிகுந்த பொறுமையிலும் உபத்திரங்களிலும்
நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் எப்படி வரிசை அநேக காரியங்களை குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்திலும் நற்கீர்த்திலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நெஜஸ்தராகும், அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகும், சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகும், தண்டிக்கப்படுவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகும், துக்கப்படுவர் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுவர்களாகும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கிறவர்களாகும், ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, யார் கிறிஸ்துவின் தூதுவர்கள் என்று சொன்னால், அவர்களை கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறவர்கள் நாங்கள் கர்த்தரின் ஊழியக்காரர் என்பதை வார்த்தையினால் அல்ல வாழ்க்கையினால் நிரூபித்து காட்டுகிறவர்கள். கடைசியாக நம் வேதத்தை வாசித்து பார்க்கும்போது பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இன்னொரு முக்கியமான காரியம், யார் கர்த்தரின் தூதுவர் என்று சொன்னால், தி ஒன் ஹூ எக்ஸிக்யூட்ஸ் காட் கிவன் அதாரிட்டி. The one who executes God given authority. கர்த்தர் தந்த அதிகாரத்தை பயன்படுத்துபவரே கர்த்தரின் தூதுவர். கர்த்தர் தந்த அதிகாரத்தை பயன்படுத்துபவர். நாம் வேதத்தை சற்று புரட்டி பார்க்கும்போது பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷத்தின் 6ஆம் அதிகாரத்தை நாம் சற்று திருப்புவோம் என்று சொன்னால், மார்க்கு எழுதின சுவிசேஷத்தின் 6ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை உள்ள அந்த வேத பகுதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, சென்டிங் ஆஃப் த 12 பேரை இயேசு கிறிஸ்து அழைத்து தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அதிகாரத்தை கொடுத்து அவர்களை அனுப்புகிறார். அந்த வேத பகுதியை நீங்க வாசித்து பார்ப்பீங்க என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, he called them, sent them out, gave them the power over unclean spirits என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அங்கே அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது 12 பேரையும் அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களை அனுப்பினார். அந்த வேத பகுதியை நாம் தொடர்ந்து வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், இப்படி அதிகாரம் பெற்றவர்களாய் இயேசு கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது உலகத்திற்குள்ளே கடந்து சென்றவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தங்களுடைய ஊழிய பாதையிலே சந்தித்த காரியத்தை குறித்து அங்கே அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. They once preached, cast out many demons, anointed with oil many and healed them என்று சொல்லி எழுதப்படும். 12ஆம் 13ஆம் வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். அதிகாரம் பெற்றவங்க வெறுமையாய் இருக்கல, வீசின கையாய் வெறுங்கையாய் திரும்பி வரல. அவங்க அதிகாரத்தை கர்த்தருக்கு மகிமையாய் பயன்படுத்தினாங்க. ஒருளை பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 10ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்டோம். முதல் 9 வசனங்களை லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 10ஆம் அதிகாரத்தை நாம் சற்று புரட்டும் போது, அங்கேயும் இயேசு கிறிஸ்து 2 பேராக 70 பேரை தமக்கு முன்பாக தம்முடைய தான் போக இருக்கிற கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும் முன்னோடிகளாய் அனுப்புகிறதை பார்க்கிறோம். அனுப்பும்போது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கட்டளை கொடுத்து அனுப்பினார். அங்கே அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு 2ஆம் 3ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி வேலையாட்களும் கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்கே அந்த வேத பகுதியில் அவர் இவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்தார். அங்கே கொடுக்கப்பட்ட பிரதான கட்டளை 8ஆம் 9ஆம் வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, நீங்க எந்த பட்டணத்துக்குள்ள பிரவேசிங்களோ, எந்த கிராமத்துக்குள்ள பிரவேசிங்களோ, இல்லை எந்த வீட்டுக்குள்ள பிரவேசிங்களோ, அங்க போய் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் சமாதானம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி சமாதானம் கூறணும், சமாதான வாழ்த்துதலை சொல்லணும். சமாதானத்துக்கு பாத்திரமான அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அங்கே தங்கும், இல்லை என்றால் அது உங்களிடத்துல திரும்பி வரும். ஒருவேளை ஒரு கிராமம் உங்களை ஏற்றுக்கொண்டால், இல்லை என்றால் ஒரு குடும்பத்தார் உங்களை ஏற்றுக்கொண்டால், நீங்க செய்ய வேண்டிய காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, உங்க முன்பாக அவர்கள் வைப்பதை புசி, ஈட்
ரெண்டாவது என்ன செய்யணும்னா ஹீல், அவங்கள சுத்திகரிக்கணும். அங்கே ஒருவேளை அந்த இடத்துல வியாதியஸ்தர்கள் யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால், தேவையோடு இருப்பவர்கள் யாராவது இருப்பார்கள் சொன்னால், பலவீனப்பட்டவர்கள் இருப்பார்கள், அவர்களை நீங்க சுஸ்தமாக்குங்க. ஹீல் தம். அங்கே மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிற காரியம், கடைசியா நீங்க மறக்காம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இன்ஃபார்ம் தம். என்ன சொல்லணும்? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது என்பதை சொல்ல தவறாதீங்க. 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இறை மக்கள் கிறிஸ்துவின் தூதுவர்கள். கிறிஸ்துவின் தூதுவர்களுக்கு கிறிஸ்து கொடுத்திருக்கிற பிரதான கட்டளை என்னன்னா, நீங்க போய் என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துங்கள் என்று சொல்லி அங்கே கட்டளை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரின் தூதுவர்களாய், கர்த்தர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய 3 முக்கியமான காரியங்கள். 1, கர்த்தரின் அழைப்புக்கும் கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படியணும். 2வதாக, கர்த்தரின் ஊழியக்காரர்கள் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும், வார்த்தையினால் அல்ல வாழ்க்கையினால். 3வதாக நாம் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கிருபை வரங்களை அவருடைய பரிசுத்த நாம மகிமைக்கு ஏதுவாய், அவருடைய ராஜ்ய விருத்திக்கு ஏதுவாய், மக்கள் இருளின் பிடிகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஏதுவாய் நாம் பயன்படுத்த அழைக்கப்படும். நாம் விவிதமாய் செயல்படும் போது உண்மையாகவே கிறிஸ்துவின் தூதுவர்களாக இருப்போம், கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு பாத்திரமுள்ளவர்களாய் நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். மீண்டும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆராதனை கீதம் 241, 200 ஆண்டு கீதம் 558 பாடுவோம். ஆராதனை கீதம் 241, 200 ஆண்டு கீதம் 558. ஜெபம் பண்ண கடவோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிற ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
இறை மக்களாகிய எங்களை கிறிஸ்துவின் தூதுவர்களாக செயல்பட நீர் அறைகூவி அழைத்திருக்கிற இந்த கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனை, நாங்கள் உம்முடைய பரம அழைப்புக்கு கீழ்ப்படைந்து உம்முடைய கற்பனைகளை கட்டளைகளை கருத்தாய் கை கொண்டு அதற்கு செவி சாய்த்து உம்முடைய பரிசுத்த சுத்தத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாய் செயல்பட நாங்கள் உம்முடைய ஊழியக்காரர் என்பதை எங்கள் வாக்கினால் அல்ல, எங்களுடைய நடக்கையினால் உமக்கு சுத்தமானபடி நிரூபித்து காண்பிக்க அநேகரை எங்களுடைய வாழ்க்கையினால் கிறிஸ்துவுக்கு சொந்தமாக மாற்றுகிறவர்களாய் நாங்கள் செயல்பட எல்லாவற்றிற்கு மேலாய் தகப்பனை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்களை அதிகாரங்களை உம்முடைய பரிசுத்த நாம மகிமைக்கு ஏதுவாய் உம்முடைய ராஜ்ய விருத்திக்கு ஏதுவாய் நீர் விரும்புகிறபடி ஏற்றபடி பயன்படுத்த ஏற்ற கிருபைகளை தார். விசேஷமாக இந்த நாளிலும் உம்முடைய பரிசுத்த பாதபடியிலே அமர்ந்து உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி மன்றாடுகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சுகவீனமாக பலவீனமாக வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் இருந்து சிகிச்சை பெறுகிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சமூகத்திலே தாழ்த்துகிறோம். நசரனாகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட காயத்தின் தழும்புகளால் தகப்பனை நீர் இவர்களுக்காய் சம்பாதித்த மெய்யான விடுதலையை இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால் உடைய பிள்ளைகள் தங்களை வாழ்க்கையிலே சுதந்திரித்துக் கொள்ள ஏற்ற கிருபை தாரும். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்ன நம்முடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்பொழுதே செயல்படுவதாக. தகப்பனே, அவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற உலக மாமிச பிசாசின் கிரியைகள் சகல பொல்லாத கிருமிகளும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலும் பிள்ளைகளை விட்டும் அவருடைய எல்கைகளை விட்டும் வெளியேறும்படியாய் கட்டளையிடுகிறோம். நம்முடைய மகிமை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. விசேஷமாய் பலவிதமான தேவைகள் மத்தியிலே கண்ணீரோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தங்களுடைய வேலைகளை தங்களுடைய வருமானத்தை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்காய் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் தகப்பன். உங்களுடைய பிள்ளைகளை நீர் விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொன்னபடி தங்களை விசாரிக்கிற கர்த்தர் பேரில் தங்கள் கவலைகளை வைத்து கர்த்தரால் வருகிற மேலான கிருபைகளை நன்மைகளை தங்கள் வாழ்க்கையில உடைய பிள்ளைகள் ஈவாய் பெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் உண்டாகிற மேன்மையை மகிமையை அடைய ஏற்ற அனுக்கிரகத்தை தாரும். தகப்பனை, பலவிதமான தடைகளினால் நாங்கள் முடக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய தடைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய கிருபை எங்களுக்கு நிறைவாய்த்தார். ஏற்ற வேளையிலே தடைகள் எல்லாம் நீங்கி உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைக்கு ஏதுவாய் கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின்படி தகப்பனே நன்மையான ஈவுகளை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் நல் வாழ்வுக்குள் திரும்ப ஏற்ற அனுக்கிரகித்தார். எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமையினால் உண்டாகிற மேலான பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். உடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் கிருபையினால் நிரப்பப்பட்ட உம்முடைய ஜனமாய் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு ஏற்ற அனுக்கிரகத்தை தாரும். அன்றன்றுள்ள எங்களுடைய பிரயாசத்துக்கு தக்க பலனை எங்களுக்கு தந்து உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கு பராமரிப்புக்கு உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்தாதரிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மீது பிரகாசிக்கும் உங்கள் மீது கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மீது பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுது உங்கள் கிருபையும் சமாதானமும் கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக ஆராதனை கீதம் 768, 200 ஆண்டு கீதம் 551 பாடுவோம். ஆராதனை கீதம் 768, 200 ஆண்டு கீதம் 551.
பக்கத்தில் ஏறும். நான் நிலை நிற்கும் படியாய் கிருபை அழியும். தேவன் வேல் வாசத்தால் கர்த்தோடு எந்தாய்க்கும். ஓமாயன் போல மனதால் பின்பற்ற செய்திடும். எங்கள் கண்மலை மீட்பெருமாய் கர்த்தாவை, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் எப்பதைக்கு பிரீதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடைய சில கடவும்.